காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் புனை அத்தியாயம் 1. மீடியா ஒருத்தரோட வாழ்க்கையில உடனடி மாற்றங்கள் மட்டுமில்ல, நினைச்சு பார்க்க முடியாத நிலைக்கு எடுத்துட்டு போயிடும். அதனால என்னவோ பலருக்கு இந்த ஃபீல்ட்ல பயணிக்க பிடிக்கும். பிரஸ் அப்படிங்கிற அந்த பேர்ல இருக்கிற பவர், மக்கள் கிட்ட கிடைக்கிற அடையாளம், எதையும் மீறி நிக்கிற ஒரு டெசிக்னேஷன்ல எனக்கும் ஒரு அட்ரஸ் கிடைக்காதான்னு அன்றாடம் சென்னையில சுத்துற ஆயிரக்கணக்கான பேர்ல நம்ம ஹீரோ இன்பாவும் ஒருத்தன். கரண்ட் இயர்ல மாஸ்காம் முடிச்சு கிடைச்ச இடத்தெல்லாம் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸோட கிளம்பின இன்பா ஒவ்வொரு நாளும் எல்லா பத்திரிகை ஆபீஸ்ல இருக்கிற வாட்ச்மேனை மட்டும்தான் பாக்குற சான்ஸ் கிடைச்சது. பல இடங்கள்ல அதுவும் இல்லை, எழுதுன எல்லா கட்டுரை பக்கங்களையும் எடுத்துக்கிட்டு சலிக்காம சுத்துவான் இன்பா. தன்னோட மீடியா ஆசையை எழுத்துக்கள் மூலமா வளர்த்துக்கிட்ட இவனுக்கு ஒரு சுவாரஸ்யமான கட்டுரையாளன் ஆகணும் அப்படின்றது தீராத ஆசை. அதுக்கு ஏத்த தீனி போடுற மாதிரி அமைஞ்சது விடிவெள்ளியான போன் கால். அன்னைக்கு சரியா இன்னும் 1 மணி நேரத்துல ஆபீஸ்க்கு வர முடியுமான்னு கேட்ட அந்த ரிசப்ஷனிஸ்டோட வாய்ஸுக்கு ஓடி வந்தான் இன்பா. இதோ இன்பாவுடைய வாழ்க்கை. வாழ்த்துக்கள் இன்பா. சீஃப் எடிட்டர்ஸ்ல நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யங் மைண்ட்ஸ் கிட்ட கொண்டு போற மாதிரி கதையை இன்னும் விறுவிறுப்பா எழுதிக்கிட்டே வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஆமா, என்ன பேர் போடலாம் உங்களுக்கு? என்ன கேட்டிங்கன்னா இன்பாங்கிற பேரே நல்லா இருக்குது, அதே வச்சிடலாமே. எடிட்டர் சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். எனக்கு மதிங்கிற பேர்ல இந்த கட்டுரை எழுதணும்னு ஆசை. மதி, குட் ஒன். இப்போ வரைக்கும் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனல் பிரிண்டிங் கொடுத்துருங்கப்பா. ஆக மதின்னு புனை பெயர் மாத்தின இன்பா நாளுக்கு நாள் அவன் ஆசையையும் தாண்டி வளர்ந்துகிட்டே போனான். எழுத்தாளனுக்கு விமர்சனம் வர்றது ஒன்றும் புதுசு இல்லையே. விமர்சனங்களுக்கு காத்திருங்க. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் புனை அத்தியாயம் 1. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ்.